Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்ககிட்ட வந்து ஒரு போட்டோ காட்டணும்ட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். ஆமா சார். ஓகே ஓகே. இலவசமே கிடையாதுன்னு முதல்வர் அறிவிச்சிருக்கிறதா விஜய் அவர்கள சொல்லியிருக்கீங்க. காரணம் என்ன சார்? ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்னு சொல்லிக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, ஓகே, இப்போ எல்லாருமே சொல்றதுதான், சினிமால ஜெயிக்கணும்னு வர்றவங்க அவங்களுக்குன்னு ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க. எனக்கு முன்னாடி இருந்த செட்டில் உள்ளவங்கலாம் எப்படியாவது ரஜினி சார் வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ வர்ற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் விஜய் சார், அஜித் சார் வச்சு படம் பண்ணணும்னு நினைப்பாங்க இல்லையா? அதே மாதிரி ஆசை எனக்கு இருக்க தப்பு இல்லைல்ல. ஃபேன் பாய் சமம் அட்லி மாதிரி நம்ம பண்ண முடியாதா அப்படின்னு ஒரு தாக்கம் இருக்கும்போது, ஒரு நடிகனா நடிக்க மாட்டோம் சொல்லிட்டாரு, அரசியல்வாதியா நடிக்க மாட்டோம்னு சொல்லல. அதனால நாங்க இதுல அரசியல்வாதியா காமிக்கலாம். கேரளா ஃபேன்ஸ் பத்தி ஒரு வீடியோ வந்துச்சு ரீசெண்டா, கோட் படத்தோட ஷூட்டிங். அதுல அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு தோணுச்சு, ஏன்னா தமிழ்நாட்டுல ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, பக்கத்து சைட்ல இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா? ஆனா அவர் அடுத்த படம் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு இது ஏதாவது ஒன்று பண்ணணுமே இந்த படத்துல, நம்ம ஃபர்ஸ்ட் படம் ஏதாவது ஒன்று இந்த படத்துல வைக்கணும் அப்படின்னா, இந்த அரசியலை தவிர வேற எதுவுமே என்னால் இதில் வைக்க முடியாது. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யாதுமரியான் படத்தோட டீம் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இப்போ எல்லாருக்குமே வந்து இந்த த்ரில்லர் ஜானர் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சமானதா ஒண்ணு அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லயே இந்த ஜானர் அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட். முக்கியமா அதுக்கான நிறைய மெனக்கிடல்கள் இருக்கும். நீங்க பர்டிகுலரா இந்த ஜானரை சூஸ் பண்றதுக்கு என்ன காரணம் சார்? அதாவது எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட ஜானர் வந்து விரும்புவாங்க இல்லையா? நமக்கு அடிக்கடி யோசனைகள் வர்றதுக்குள்ள அந்த மாதிரி த்ரில்லர் கதைகள், த்ரில்லர் ஜானர்ஸ் படிக்கிறதுமே அந்த மாதிரி தான். இப்போ யூடியூப்ல புக்ஸ் எது படிச்சாலுமே அந்த த்ரில்லர் அப்படின்னா அதுக்கு ஒரு மெனக்கெடல் பண்ண மாட்டேன். அதனால படமும் நமக்கு அதான் வரும். முக்கியமா யாதுமரியான் அப்படிங்கிறது ரெண்டு விஷயங்கள் இருக்கு. யாதுமரியானா எல்லாருக்கும் தெரியும்னு ஒண்ணு, எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படிங்கறதும் ஒண்ணு. சோ இந்த படத்துக்கான மீனிங்கா நாங்க என்ன எடுத்துக்கலாம் சார்? யாதும் அறியான் அப்படிங்கிறதுனால அவனுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ அதுல வந்துட்டு எதுவுமே தெரியாத ஒருத்தன் ஒரு பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுவான், அவனுக்கு அந்த ப்ராப்ளம் எப்படி ஃபேஸ் பண்ணுவான், அதை வந்து நாங்கள் த்ரில்லர் ஜானர்ல சொல்லியிருக்கோம். ஒரு படத்தை வந்து எடுக்கும் போது நிறைய டேரக்டர்ஸும் சொல்ற விஷயம் என்னன்னா, அது குழந்தை இப்பதான் உருவாக்கியிருக்கோம், இந்த குழந்தை உங்ககிட்ட தான் இருக்கணும், இனி நீங்க தான் அதை டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. இந்த கதை எப்ப ஸ்டார்ட் ஆச்சு, நீங்க எப்படி இதை படமா ஆக்குனீங்க சார்? அந்த ஸ்டோரி ஆக்சுவலா வந்துட்டு இது 2019லயே வந்து இதுக்கான பேஸ் போட்டோம். நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் அந்த மாதிரி தான். யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் டைரக்டருக்கு எல்லா ஸ்ட்ரகிள் இருக்கும் இல்லையா? அதே ஸ்ட்ரகிள் தான் நமக்கும். ஸோ அது இப்போ லேண்டாக இவ்வளோ வருஷங்கள் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இந்த இயருக்கு தேவையான ஒரு ட்ரெண்டிங்கான சில விஷயங்களை உள்ள ஆட் பண்ணி ஒரு மேட்ச் பண்ணுது. ரீசெண்டா கூட தேசிங்கு படத்தோட பார்ட் 2ஓட ஒரு ப்ரொமோஷன்ல கூட பாத்துருந்தேன்னு நினைக்கிறவங்கள. அதை தொடர்ந்து இங்க யாதுமரியான் படத்தோட டீம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பேக் டு பேக் ரொம்ப பிஸியா இருக்கீங்க. எப்படி இருக்கு ஒர்க் எல்லாம்? நல்லபடியா போயிட்டு இருக்கு. காட் கிரேஸ். அடுத்தடுத்த மூவிஸ்ல என்னோட பங்களிப்பும் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்துல உங்களோட பார்ட் பத்தி சொல்லுங்க. நான் வந்து ஷாலு அப்படின்னு ஒரு ரோல் இதுல பிளே பண்ணியிருக்கேன். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு அந்த கேரக்டருக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கும். பட் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லா பொண்ணுங்களுமே வந்து பேரண்ட்ஸுக்கு எகென்ஸ்டாக தான் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பையே மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் என்னோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னா, இவர் கூட பேரண்ட்ஸுக்கு உண்மையாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து டைரக்டர் சார் எனக்கு சொல்லி கொடுத்துருந்தாரு. ஸோ அது மாதிரி ஒரு மாதிரி போகும், படம் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இப்ப இருக்க ஜோனருக்கு. அந்த காலத்துல ஒரு பொண்ணு எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒண்ணு இதுல சொல்லியிருக்கோம். நீங்க எப்படி சார் இந்த படத்துக்குள்ள வந்தீங்க? தினேஷ் அப்படின்னாலே எல்லாருக்குமே வந்து ஒரு தினமலர் அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் இந்த பக்கம் தினேஷ் அவர்கள் ஆக்டிங்ல ஹீரோவா கலக்க போறாரு அப்படிங்கிறது இந்த படத்து மூலமா எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்குள்ள நீங்க எப்படி வந்தீங்க சார்? நான் வந்து ஜென்ரலாவே எனக்கு இந்த சினி இது மேலே எனக்கு ஒரு பேஷன். நான் வந்து படித்தது எம்எஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா. நான் காலேஜ் டேஸ்லேயே நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸு அது இதுன்னு நானே எடுப்பேன், சில இதெல்லாம் நடிச்சிருக்கேன். ஸோ அப்புறம் என்னோட ஆஃபீஸ் ஒர்க்கு அப்படி இப்படி நான் அதை பிஸி ஆகிட்டேன். இவர் கோபி சார் வந்து என்னோட ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு அறிமுகமானார். அப்போ அவரோட யூடியூப்பில் வந்து MI3 முருகேசன் சொல்லி ஒரு வெப்சீரிஸ் பண்ணியிருந்தார். அதை பார்த்தேன்.
பார்த்துட்டு சரி அவரை நான் கங்க்ராச்சுலேட் பண்ணலான்னு சொல்லி அவரை நான் ஆஃபீஸ் கூப்பிட்டு அனுப்பிச்சேன். ஸோ அப்போ நாங்கள் அப்படி பேசி அப்போது நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வச்சுருக்கேன், எனக்கு அது நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் சார், ஏன்னா அந்த ஸ்டோரிக்கு நீங்கள் கொஞ்சம் பொருத்தமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, நீங்கள் வேணால் கதை கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படின்னாரு. சரின்னு சொல்லி நான் அவருக்கு இது பண்ணி நான் டிஸ்கஸ் பண்ணோம் கதையை. ஒரு மாதிரி நல்ல சூட் ஆச்சு. அப்புறம் வந்து அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி என்னை மாற்றணும்னு சொல்லி எனக்கு ஒரு சில ஐடியாஸ்லாம் கொடுத்தாரு. ஒரு 10 days ட்ரைனிங் எடுத்து அந்த எப்படி பேசணும், எப்படி ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் சொல்லி நான் பண்ணி அந்த ஜனவரி 20ஆம் தேதி நம்ம ஷூட்டு ஸ்டார்ட் பண்ணோம். உங்ககிட்ட வந்து ஒரு போட்டோ காட்டணும்ட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். ஆமா சார், அத பத்தி ஒரு 2 lines பேசலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, சிரிச்சிங்கன்னா அதை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன் சார். எதுக்காக சார், என்ன விஷயம், உங்களுக்கு என்ன தோணுது நீங்க கேளுங்க. என்ன தோணுதுன்னா 2024ல அவர் வந்து அரசியலுக்கு உள்ள வந்துட்டாரு. அவர் கட்டாயம் ஜெயிச்சுருவாருன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ 2026ல வந்து இலவசமே கிடையாது, அவரு இலவசமே கிடையாதுன்னு முதல்வர் அறிவிச்சிருக்கிறதா விஜய் அவர்கள சொல்லியிருக்கீங்க. காரணம் என்ன சார்? அவர் ஜெயிச்சிருவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல அதை எப்படி எடுத்துக்கலாம் சார்? ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்னு சொல்லிக்கலாம், சிம்பிளா சொல்லணும்னா. ஓகே, இப்போ எல்லாருமே சொல்றதுதான், சினிமால இப்போ ஜெயிக்கணும்னு வர்றவங்க அவங்களுக்குன்னு ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க. எனக்கு முன்னாடி இருந்த செட்டில் உள்ளவங்கலாம் எப்படியாவது ரஜினி சார் வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ வர்ற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் விஜய் சார், அஜித் சார் வச்சு படம் பண்ணணும்னு நினைப்பாங்க இல்லையா? அதே மாதிரி ஆசை எனக்கு இருக்க தப்பு இல்லைல்ல. எனக்கு இருந்ததுதான். நாங்கெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன நினைப்போம்னா, இப்பதான் ஒரு 65, 66 போயிட்டு இருக்காரு, நம்ம ஒரு 80, 85 படத்துல பிடிச்சிருவோம். அதுக்குள்ள நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ணி எப்படியாவது அந்த லெவலுக்கு நம்ம வளர்ந்துரும் அப்படின்னு நினைப்போம். திடீர்னு ஒரு நாள் 69க்கு அப்புறம் படம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ இப்ப என்ன பண்றது, அப்ப ஃபேன் பாய்ஸமா அட்லி மாதிரி நம்ம பண்ண முடியாதா அப்படின்னு ஒரு தாக்கம் இருக்கும்போது, ஒரு நடிகனா நடிக்க மாட்டோம் சொல்லிட்டாரு, அரசியல்வாதியா நடிக்க மாட்டோம்னு சொல்லல. அதனால நாங்க இதுல அரசியல்வாதியா காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணோம். அது படத்துக்கும் தேவையா இருந்தது, அதனால அதுல வச்சோம். சும்மா ப்ரமோஷனுக்காக அப்படிலாம் வைக்கல. கண்டிப்பா நீங்க படமா பார்க்கும்போது ஓகே இது இந்த இடத்துல கரெக்ட் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசணும். இந்த தாட் எங்க இருந்து வந்தது சார்? நான் படத்துல நடிக்க மாட்டாரு, அது நமக்கு கொஞ்சம் ஒரு சின்ன இழப்பீடு தான் நிறைய பேர் சொல்றாங்க. நம்மள அட்லீஸ்ட் இவரை இந்த விதமாவது போர்ட்ரேட் பண்ணலாம், இந்த விதமா காட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்திருக்கும்ல. அது வந்து கேரளா ஃபேன்ஸ் பத்தி ஒரு வீடியோ வந்துச்சு ரீசெண்டா, கோட் படத்தோட ஷூட்டிங். அதுல அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு தோணுச்சு, ஏன்னா தமிழ்நாட்டில் ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்கிற பெரிய விஷயம் கிடையாது, பக்கத்து சைட்ல இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா? ஆனால் அவர் அடுத்த படம் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு இது ஏதாவது ஒன்று பண்ணணுமே இந்த படத்தில், நம்ம ஃபர்ஸ்ட் படம் ஏதாவது ஒன்று இந்த படத்தில் வைக்கணும் அப்படின்னா இந்த அரசியலை தவிர வேறு எதுவுமே என்னால் இதில் வைக்க முடியாது. ஸோ எனக்கு 2026ன்ற ஒரு காலகட்டம் ஆல்ரெடி கதையில் இருந்துச்சு. 2024 கதை ஸ்டார்ட் ஆகும், 26, 27க்குள்ளலாம் போயிட்டு வரும். அப்படி போகும்போது 2024 நடந்த சம்பவங்களெல்லாம் மேட்ச் பண்ணணும். ஹீரோ வந்துட்டு அந்த கதையை ரீகால் பண்ணும்போது ஏதாவது ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல. அப்படி ரீகால் பண்ணும்போது 2024 எனக்கு கிடைச்சது வந்து அந்த விக்கிரவாண்டி தேர்தல், அந்த அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர்ஸ், அது கிடைச்சது. அப்போ அதை நான் ஈக்குவலாக ரிலேட் பண்ணுறதா இருந்தா அப்படின்னு சொல்லி நம்மளோட ஒரு ஐடியா இருக்கும்ல. அதுல நீங்க போஸ்டர் பார்த்ததை விட இன்னும் பயங்கரமான விஷயங்கள்லாம் உள்ள இருக்கும், நீங்க போய் பாருங்க படம். உங்களுக்கு என்ன தோணுச்சு சார் சார் இந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே? நான் அப்படியே தயங்கினேன். சரி அப்புறம் டேரக்டரோட இதானே, அவர் நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதை அப்படியே விட்டுட்டேன். சரி பண்ணுவோம், நம்ம தைரியமா பண்ணுவோம், எனக்கு அதை பத்தி ஒரு ஆட்சேபனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி நானும் தைரியமா இறங்கிட்டேன். அப்புக்குட்டி சார், அதுக்கப்புறம் தம்பிராமையான ஒரு நல்ல காஸ்ட் அண்ட் க்ரூஸ், முக்கியமா இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா படம் ரொம்ப பிடிக்கும், நம்மளோட ஆடியன்ஸ் கூட நம்மளோட ஃபேமிலி கூட கனெக்ட் ஆகும் அப்படின்ட்டு இவங்க 2 பேருக்குமே இப்ப வரைக்குமே ஒரு சோர்ஸ் இருந்துட்டு தான் சார் இருக்கு. அவங்க எப்படி படத்துல வந்தாங்க, அவங்கள பர்டிகுலரா சூஸ் பண்றதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா சார்? இப்போ அந்த கதை ஒவ்வொரு கதையும் யோசிக்கும் போது இந்த ஆர்டிஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு எல்லா டேரக்டர்ஸ்க்கும் ஒரு தாட் உண்டு இல்லை. அப்படி யோசிக்கும் போது தான் இந்த ஒரு மேனேஜர் மணி அப்படின்னு ஒரு கேரக்டர் எழுதியிருக்கோம். இதுக்கு யாரு கரெக்டா இருப்பா அப்படின்னு யோசிச்சே இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்ததே அப்புக்குட்டி தான். அப்புறம் அதுக்கப்புறம் அவரை நாங்க அப்படியே ஒரு ஓரமா வச்சுட்டு வேற ஆப்ஷன் பார்க்கலாம்னு யோசிச்சோம் தான். ஆனா எந்த ஆப்ஷனுமே மண்டையில உட்காரல.
இவர் தான் கரெக்டாக அந்த அந்த ஹைட்டு, அவரோட ஆக்டிவிட்டீஸு இதெல்லாம் கரெக்டாக இருந்தது. நான் நேரில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு கதை இருக்குன்னா, அவர் ஆக்சுவலாக இப்போ லீட் ரோல்லாம் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு, அப்கமிங்லையும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரோல் இருக்குது, நீங்கள் தான் முக்கியமாக இதில் பேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா ஃபஸ்ட்டு கதை கேட்டார். உடனே ஓகே சொன்னார். உடனே அடுத்தடுத்து அப்படியே போச்சு. தம்பி ராமையா சாருமே அதே மாதிரி தான். இதில் வந்துட்டு ஒரு டாக்டர் ரோல் தான் பண்ணியிருக்காரு. ஃபோனில் தான் அவரும் கதை கேட்டார். ஃபோன் நான் பண்ணி பேசுகிறேன் சார், இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு ஸ்டோரி சொல்லணும், ஒரு கெஸ்ட் ரோல் இருக்குது சார் அப்படின்னோடனே, நீங்கள் ஃபோனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எப்படின்னு பார்த்துட்டு கூப்பிட்றேன் அப்படின்னாரு. நான் உடனே சொன்னோடனே ஃபோனில் சார் இதான் மேட்ரு சார், இப்படி நீங்கள் பண்ணால் போதும் சார் அப்படின்னா, அடுத்த நாளே அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. வாங்க நேரில் வாங்க பேசுவோம் அப்படின்னாரு. அடுத்த நாளே போன உடனே நீங்கள் நேற்று என்னை ஃபோனில் சொன்னீங்களா தம்பி, சொன்னோடனே எனக்கு உங்கள் கதை பிடிச்சிருந்துச்சி, அதனால தான் நான் உங்களை வர சொன்னேன். ஆக்சுவலாக கெஸ்ட் ரோல் இப்போ நான் அவ்வளோ பெருசாக பண்ணுறதில்ல, நீங்கள் பண்ண அப்ரோச் பிடிச்சிருந்தது, சொல்லுங்க கேட்போம் அப்படின்னாரு. அப்படி ஆரம்பிச்சது மறுபடியும். ஆமாம். அதுக்கப்புறம் அவர் இப்போ வரைக்கும் செல்லாதான் இருக்காரு, நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு. ஒவ்வொரு படங்களுக்குமே வந்து இந்த மியூசிக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். இந்த படத்துல கூட ஒரு பழைய பாடலை வந்து வச்சிருக்கீங்க. இப்பெல்லாம் வந்து பழைய பாடலை வச்சாலே ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுது. எப்படி சார் வச்சிங்க, அதுக்கான விஷயங்கள் எல்லாம் எப்படி போச்சு? இது எல்லாமே வந்து எழுத்துப்பூர்வமாகவே இருக்கு. நீங்க என்னோட ஸ்கிரிப்டை வாங்கி பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு ஒழிக்க அப்படின்னு நம்ம அதில் மென்ஷனே பண்ணியிருக்கோம். ஸோ பிளானிங்காகவே இதை பண்ணி தான் நாங்கள் இதை பண்ணோம். ப்ரமோஷனுக்காக இல்லை இப்போ ட்ரெண்டில் இருக்குது இந்த மாதிரி பாட்டெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்லாம் இல்லை. இந்த பாட்டை நாங்கள் ரைட்ஸ் வாங்குறதுக்காக மெனக்கட்டு எல்லாமே அடுத்தடுத்த விஷயங்கள் நாங்கள் செஞ்சோம். ஸோ அதுபடி தான் வச்சிருக்கோம். விஷுவல்ஸும் ரொம்ப நல்லா வைக்கல. விஷுவல்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரைலர் கட்டு வந்து அப்படியே நச்சுன்னு பார்க்கும்போது என்ன அடுத்தது என்ன அப்படின்ட்டு அந்த கியூரியாசிட்டியை வந்து ஏற்படுத்துகிற அளவுக்கு தான் சார் இருந்தது. எங்களோட மேக்ஸிமம் இன்புட் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன், ஃபஸ்ட்டு மூவி டைரக்டரு. ஸோ எங்களால் என்ன பண்ண முடியும், இந்த சோர்ஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வச்சு எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாக தெரியும். அதனால ரொம்ப மகிழ்ச்சி. படத்தில் நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல மேம். இப்போ என்னதான் 15 days ஷூட்டாக இருந்தாலும் அதுக்கான ஏற்கனவே நீங்கள் பேசியிருப்பீங்க, நம்ம இந்த இடத்துல மீட் பண்ண போகிற நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும். பட் ஆனால் அங்கே வந்த பிறகு நிறைய விதமான விஷயங்களை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் மேம். ஷூட்டிங்கோட அந்த 15 days அந்த டேஸே வந்து எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். படமே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா இது வரைக்கும் நான் பண்ண படத்தை விட இந்த படத்துல சார் வந்து என்ன ரொம்ப அழகா கவனிச்சிருக்காரு. அதனாலேயே இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அழகா நோட் பண்ணிக்கோங்க. அழகா வில்லேஜா நான் இப்ப இருக்கிறதுக்கும். அப்போ உங்களுக்கு வில்லேஜ் கேரக்டர் தான் பிடிக்குமா மேம்? எனக்கு சேலஞ்சிங்கான எனி ரோல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் என்ன வந்து மோஸ்ட்லி அப்ரோச் பண்றது வந்து வில்லேஜ் ரோல்ஸ் தான். இது வந்து கொஞ்சம் டீசெண்டா ரொம்ப இப்ப ஆக்சுவலி நான் எந்த லுக்ல இருக்கணும் அந்த லுக்ல என்ன வந்து சார் கொண்டு வரணும். இது வரைக்கும் காமிக்காத ஒரு படத்துல என்ன வந்து குழந்தைய கொடுத்து உட்கார வச்சிருவாங்க. நான் அதை மட்டும் தான் பண்ணல. ஏற்கனவே ஒரு வாட்டி அஞ்சலி மாமு இதை சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டேஜ்ல, ஏன்னா யாரும் பிரைட் மேக்கப் போட்டே காட்ட மாட்டாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்க போல. எஸ் எக்ஸாக்ட்லி. அது போக அந்த கர்லி ஹேர். ஸோ இது எனக்கு ரொம்பவே இந்த படத்துல மெயினா பிடிச்சது. அண்ட் 15 daysன்னு சொல்றது வந்து ரொம்ப ஐயோ எப்படி இது பண்ணியிருப்பீங்க அப்படின்ற ஒன்று தாட் இருக்கும். அந்த 15 daysம் எங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரகிள் இல்லை. ஏன்னா வந்து அவ்வளோ டீமே ஃபுல்லாக ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். டைரக்டர் சார், அப்புறம் கேமராமேன் சார், இல்லை ஹீரோ சார் யாராக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நிறைய லொக்கேஷன் விசிட் பண்ணோம் அந்த 15 daysல. மார்னிங் பார்த்தா கேரளாவில் இருப்போம், ஈவினிங் குற்றாலத்தில் இருப்போம். இந்த மாதிரி ட்ராவலிங்லேயே நிறைய ஷூட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ நான் அந்த பர்டிகுலர் டேஸ்லேயே வந்து நிறைய இடம் விசிட் பண்ண மாதிரி இருந்துச்சு. த சேம் டைம் நைட் ஷூட் மோஸ்ட்லி வந்ததால் அது ஒரு டயர்ட்னஸே தெரியல. அவ்வளோ ஃப்ரெண்ட்லி அண்ட் ஜாலியாக இருந்துச்சு. நடத்தல ஏதோ ஒரு ஃபேமிலி அக்கேஷன் ஃப்ரெண்ட்ஷிப்பாக என்னென்ன பண்ண முடியுமோ. இன்னைக்கு சார் 8 மணிக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னாங்கன்னா நான் ஆப்ஷன் டக்குன்னு வச்சிருப்போம். அவங்க 6 மணி சொன்னா 6 மணிக்கு வந்துருவாங்க. இன்கேஸ் அந்த மாதிரி சொன்னா கூட நான் ஆப்ஷன் வச்சிருப்போம். ஏன்னா சிங்கிள் ரூம் த்ரில்லர்னா என்ன, அந்த ரூம்குள்ள என்னென்ன பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு ஒர்க் அவுட் பண்ணி போயிட்டு. ஆமா, எங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆகக்கூடாது. ஏன் அப்படின்னா அதோட பெயின் வந்து எங்களுக்கு ஆல்ரெடி நிறைய இருக்கு. இதுக்கு பிஃபோரா நேம் சொல்லலை, பட் நாங்கள் வந்து ஒரு 2 ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஷூட்டிங் போயிடலாம் எங்களுக்கு நிறைய சங்கடங்களை கொடுத்துருக்கு. இந்த படத்தில் அந்த மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து முதல் நோக்கமாக இருந்தது. அதுதான் 2 ஷெடியூலாக போனால் தானே நடுவில் நீ பிரச்சனை பண்ணுவ. ஷெடியூலே போனது கிடையாது, ஆரம்பிச்சா முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டே நைட் உட்கார்ந்தோம். ஏன்னா எங்கேருந்து பிரச்சனை வரும் தெரியாது, அது குறிப்பாக எங்களுக்கு கண்டிப்பாக வரும்.
அதை வரக்கூடாதுங்கிறதுனால ஒரே கேம்பஸ்குள்ளே போனோம். வண்டி எடுத்துட்டு வெளியில போனா அது ஒரு பிரச்சனைன்னு வந்துடும். அதனால நீ யாரும் வெளியில போவாங்க, இங்கேதான் இருக்கணும். கேட்டை போட்டு உள்ள இரு, கூப்பிட்டா மைக்ல சத்தம் கேட்டா வந்து நடிச்சு கொடுத்துருப்போம். இப்படியே தான் பண்ணோம். எல்லாருமே ஜாலியா தான் இருந்தாங்க. பக்கா பிளான். ஆனா ஏன்னா வந்து ஷூட்டிங்க்குன்னு ஒரு பங்களா வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துலயே ஒரு காட்டேஜ் எல்லாருக்குமே. ஸோ காலைல எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அங்கேயே மேக்கப் போட்டு ஸ்பாட்டுக்கு போயிடலாம். ரொம்ப தூரம் கூட இல்லை, ஸ்பாட்டுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். என்ன போகிற வழியில் அந்த குரங்குங்களுக்கு கொஞ்சம் பயப்படணும், மற்றபடி பக்கா பிளான். இந்த மாதிரி பண்ணா நிறைய படம் பண்ணிட்டே போயிடலாம் லிஸ்ட்ல. கண்டிப்பா. இப்பெல்லாம் கொஞ்சம் ஹீரோஸ் வந்து சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஹீரோனா நான் தான் இருக்கணும், என்னோட கேரக்டருக்கு வெயிட்டேஜ் வேற எந்த கேரக்டருக்கும் தரக்கூடாது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றதை நானே கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க இந்த படத்துல அப்புக்குட்டி சாரும் இருக்கிறாரு, அவருக்கும் ஒரு வெயிட்டேஜான விஷயங்கள் இருக்கு, உங்களுக்கும் வெயிட்டேஜான விஷயங்கள் இருக்கு. எப்படி சார் ஒத்துக்கிட்டீங்க? நான் அவர் கூட பண்ணுறதே எனக்கு ரொம்ப பெருமை. அவ்வளோ பெரிய நேஷ்னல் அவார்டு வின்னர் என் படத்தில் இருக்காரு. அது மாதிரி தம்பி ராமசாமி இருக்காரு. அதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால நான் வந்து அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. டேரக்டரோட கதைப்படி நான் எப்படி நடிக்கணுமோ அதுபடி நடிச்சாச்சு. அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் நடிச்சிட்டாங்க. ஒரு சில புது ஹீரோஸ் வந்து நீங்கள் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஆட்டிடியூட் காட்டுவாங்க, இதை மறுக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு எதுவுமே பண்ணல. உண்மை அதுதான். ஏன்னா அவர் நினச்சா ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இருக்கேன், என்னை நீ இப்படி வேலை வாங்குற அப்படி வேலை வாங்குற அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை. அதில் ஒரு சீன் கூட இருக்குது, ஒரு பாத்ரூமில் உட்காந்து அழுவாங்க. சரியா? அந்த பாத்ரூம் வந்து நாங்கள் ஆர்ட்டில் க்ரியேட் பண்ணது கிடையாது. நான் நேராகவே ஒரிஜினலாக கூட்டு போயிட்டேன். அங்கே உள்ளவங்க கூட சொன்னாங்க, சார் க்ளீன் பண்ணவா அப்படின்னு கேட்டாங்க. க்ளீன்லாம் பண்ண வேணாம், அது எப்படி அழுக்காக இருக்கோ அப்படியே இருக்கணும், ஏன்னா அதுதான் தேவை அப்படின்னா அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. இவர் வந்து எம்டி சீட்டில் உட்காரும்போது இவர் ஒரு கௌரவமாக உட்காந்துருப்பாரு, அவர் கீழே 1000 பேர் இருப்பாங்க, பேசுவாங்க. பாத்ரூமில் உட்காருங்க அப்படின்னா உட்காந்து நடிச்சு கொடுத்தாரு. ஸோ அந்த ஒரு சின்ன சின்ன டெடிக்கேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்கனாலே அடுத்தடுத்து வளருவாங்க. இவரும் கண்டிப்பாக வளருவார். சார் வந்து உட்காரதான் வச்சாரு, என்ன படுக்கவே போட்டார் பாத்ரூம். சொன்னாங்க, சார் ஸ்கின் அலர்ஜி வந்துருப்போ சார் அதே சார் இருக்காங்க, நடிக்கணும்னு வந்துட்டீங்கன்னா கேள்விப்பட்டோம், அதை சொல்லுவாங்க. ஜூலை 18th வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது. படம் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும். அடுத்தது உங்க எல்லாரையும் நாங்கள் வந்து சக்ஸஸ் மீட்ல பார்க்கணும் அப்படின்ட்டு ஆதன் சினிமா சார்பாக ஒரு பெரிய விஷஸ். இன்னும் மீண்டும் பெரிய வளர்ச்சிக்கு வந்து நீங்க போகணும். தேங்க்யூ ஸோ மச். ஆதன் சேனலுக்கும் தேங்க்யூ. ஜூலை தேட்டர்ல வந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.